குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கரத்தன் மயில் நடந்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 8/8/2025 வெள்ளிக்கிழமை. ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆடி மாதம் 23ஆம் நாள் தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:51 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:47 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று காலை 6:49 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று அதிகாலை 2:48 வரை கரசை, பின்பு பிற்பகல் 2:51 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 3:47 வரை சித்தயோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 3:47 வரை மிருகசீரிடம், பின்பு திருவாதிரை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இந்த நாள் சிறப்பு வரலட்சுமி விரதம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரதங்களில் வரலட்சுமி விரதம் உண்டு. திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவரும் குடும்பத்தினரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக, திருமணமாகாத பெண்கள் அவர்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த பூஜை விசேஷமாக நடத்தப்படும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக வரலட்சுமி நோன்பு இருந்து ஸ்ரத்தையோடு ஆத்மார்த்தமாக வழிபடுவது வழக்கம். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் என்பது பௌர்ணமியோடு இணைந்து வருகிறது. இந்த நாளில் அம்பிகை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவது மிகவுமே சிறப்பான ஒன்று. இதனால் வீட்டில் எப்போதும் சுபிக்ஷம், செல்வம், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம். வரலட்சுமி விரதமானது இந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆடி மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமையில் வருகிறது. இந்த நாளில் மாலையில் பௌர்ணமியும் இணைந்து வருவதுதான் மிக விசேஷமாக கருதப்படுகிறது. வரலட்சுமி விரதம் என்பது மொத்தம் 3 நாட்கள் வழிபட வேண்டிய விரதம். 3 வகைகளில் வரலட்சுமி விரதத்தினை வழிபடலாம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி அம்பிகையை அழைக்க காலை 10:35 மணி முதல் பகல் 12 மணி வரை, பகல் 6 மணி முதல் 7:20 மணி வரை. ஆகஸ்ட் 8ஆம் தேதி அம்பிகையை அழைக்க காலை 6 மணி முதல் 7:15 வரை. பூஜை செய்வதற்கான நேரம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:20 மணி வரை, மாலை 6 மணிக்கு மேல். ஆகஸ்ட் 9ஆம் தேதி புனர் பூஜை செய்ய நேரம் காலை 7:40 மணி முதல் 8:55 மணி வரை, காலை 10:40 மணி முதல் பகல் 12 மணி வரை. ஆகஸ்ட் 10ஆம் தேதி புனர் பூஜை செய்ய நேரம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 11:45 மணி வரை. வீட்டில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்: ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி வைபவ பூஜை முறைகளை படிக்கலாம், ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திர சத நாமாவளி, 1008 சகசர நாமம் இவற்றையும் பாராயணம் செய்யலாம். தெரியாதவர்கள் வீட்டில் கேட்கலாம். அதே போல மகாலட்சுமிக்குண்டான காயத்ரி மந்திரத்தையும் 108 முறை உச்சரிப்பது விசேஷம். அதோடு கோமாதா பூஜைகளை செய்து வழிபடுவது இன்னும் அதீத நல்ல பலனை தரும். கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபினி
மனோகரமான தேவதா அமிர்த வர்ஷினி ஸ்ரீம் காமதேனவே நமக என்று 108 முறை ஆத்மார்த்தமாக அமர்ந்து நீங்கள் தியானித்து பூஜை செய்ய ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரக பார்வையோடு ஸ்ரீ மகாவிஷ்ணுனுடைய பேரருளையும் நீங்கள் பரிபூர்ணமாக பெறலாம். வெள்ளிக்கிழமை இந்த நாளினுடைய மிக விசேஷமாக ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பெறுவதற்கான மிக உகந்த வழிபாடு ஸ்ரீ வரலட்சுமி விரதம் மற்றும் பௌர்ணமி நாள். இந்த இரண்டும் வருவது மிக விசேஷமானது. சந்திரை என்பது பிரபை என்பது அம்பாளை குறிக்கக்கூடியது. ஆக மகாலட்சுமி வழிபாடும் அம்மன் வழிபாடு இந்த நாள் மிக உகந்தது. சந்திர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ அம்பிகை. ஆக இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என 3 சக்திகளையும் வழிபடலாம். ஞானத்தை தருபவளும் தாய், நல்லதொரு மார்க்கத்தையும் நல் வாழ்க்கையையும் வாழ்வினையும் செல்வத்தையும் அளிக்கக்கூடியவள் அம்பிகை. ஆக இந்த 3 சக்திகளுடைய வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் வரும்பொழுது செய்யக்கூடிய சுமங்கலிகளுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு தன்னுடைய கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். நித்திய சுமங்கலிகளாக நித்திய சுமங்கலி சௌபாகியத்தோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாள் கிட்டமாக வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பொதுவான பௌர்ணமி விசேஷம், அதோடு ஸ்ரீ வரலட்சுமி விரதமும் அமைவது இன்னும் 1000 மடங்கு கோட்டான கோட்டி நல்ல பலனையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த நாளில் ஸ்ரீ மகாலட்சுமி கொண்டான வழிபாடோடு ஸ்ரீ சுக்கிர பகவான் வழிபாடு விசேஷம். அதிகாலை பொழுது எழுந்தும் ஸ்ரீ சுக்கிர பகவானை வீட்டில் வழிபடலாம். அல்லது 6 முதல் 7 மணி வரை என்று சொல்லக்கூடிய ஓரையிலும், அதாவது ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கு உண்டான ஓரை மதியம் 1 முதல் 2, அதோடு இரவு 8 முதல் 9 இந்த 3 வேளைகளிலும் வழிபடல். மகாலட்சுமியை வழிபடும் பொழுது ஸ்ரீ சுக்கிர பகவானை வழிபட்டால் குபேர சம்பத்து சேர்த்தே கிடைக்கும், இரட்டிப்பான யோகம் உண்டாகும். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத் என்கிற இந்த மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கு உண்டான தானியம் மொச்சை பயிரையும் வைத்து வழிபடலாம். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி பசுக்களுக்கு இந்த நாள் பழ வகைகள், காய்கறிகள், கீரை வகைகள், அதோடு ஸ்ரீ கோமாதாவிற்கு கோ பூஜை செய்வது இன்னும் விசேஷம். கோசாலைகளுக்கு சென்று சம்ரக்ஷணம் என்பார்கள், அதாவது பசுக்களை காப்பது. அந்த பசுக்களை காப்பதற்கான தீவனத்திற்கான பொருளாதாரத்திற்கு நீங்கள் உதவலாம். அல்லது அவர்களுக்குண்டான தீவன பொருட்களை வாங்கி கொடுக்கலாம், அல்லது பணமாக கொடுக்கலாம். கோ சம்ரக்ஷணத்திற்கு நீங்கள் உதவினீர்களே ஆனால் உங்கள் பிறப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் தீர்வதற்கு ஒரு வழியாகவே இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கோசாலையில் கோ சம்ரக்ஷணத்தில் கலந்து கொண்டவர்களுடைய பிரச்சனைகள் தீரப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ 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 மகாபெரிவா சுவாமிகளுடைய அருள்வாக்கின் மூலமாக ஒரு நபருக்கு தீராத தோல்வியாதி இருந்தது. அந்த தோல்வியாதி நீங்க கோ சம்ரக்ஷணத்திற்கு உதவும்படியாகவும் இந்த பசுக்களுக்கு தினம்தோறும் சேவை செய்து ஒரு 48 நாட்கள் வந்தால் அந்த நோய் தீரும் என்பது மகாபெரிவாளுடைய வாக்கு. அந்த வாக்கிற்படி அந்த பெரிய பணக்காரர் அந்த சேவையை செய்ய 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 48 நாட்கள் முடிந்த பிறகு அவருடைய அனைத்து விதமான தோல் வியாதிகளும் தீர்ந்ததாக சொல்லப்படும். அது உண்மையிலேயே நடந்தது. அனுபவத்தில் பலருமே இதை தெரிந்திருப்பார்கள். ஆக இந்த கோ சம்ரக்ஷணத்திற்கு உதவி செய்தால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கோமாதாவிற்கு தேவதைக்கு செய்த நல்ல பலனை நீங்கள் பெற முடியும். ஆக முடிந்தவர்கள் ஒரு பழமாவது வாங்கி கொடுத்து அந்த புண்ணியத்தினை இந்த நாள் நீங்கள் தேடிக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் 12 ராசிக்காரர்களுக்கும் சித்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மேஷராசி அன்பர்களே, வரலட்சுமி விரதம். ஓம் ஸ்ரீ
மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது மேஷராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு துளியும் பயனில்லாத பிரயோஜனமற்ற விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பாதீர்கள். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே மன வேறுபாடு ஏற்படலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக, பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் காரணமாக கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவும், தேவையற்ற மன சஞ்சலமும் உண்டாகலாம். பிறரிடத்தில் பேசும்பொழுது வார்த்தைகளை கவனித்து செய்யுங்கள். வர்த்தகம் சம்பந்தமான துறைகளில் முயற்சிக்கு தகுந்தாற் போல்தான் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் நெருக்கடிகள் குறையும். நெருக்கடியான சில சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றி பெற செய்யக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். ஒத்துழைப்பு நிறைந்த நாளாகத்தான் அமையும். பூர்வீகம் சம்பந்தமான சுப விரயங்கள் ஏற்படலாம். பொதுவாக பார்க்கும் பொழுது உடல் நலத்தையும் மன நலத்தையும் அவ்வப்போது நீங்கள் காத்துக்கொள்வது நல்லது. மன நிறைவு உண்டாகும். ராசிக்கான அமைப்புப்படி வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பிறரோடு ஒத்துழைப்பு ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். தெய்வீக வழிபாட்டின் மீது நாட்டம் கொள்ளுங்கள். ஸ்ரீ வரலட்சுமி விரதம் என்பதால் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமியை உங்கள் இல்லத்திற்கு வரவேற்று பூஜைகள் வழிபாடு முறைகள் செய்தால் க்ஷேமங்கள் லாபங்களோடு இருப்பீர்கள். 16 வகை செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. ஓம் கம் கணபதியே நமக என்று இந்த மந்திரத்தையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக பிரயோகம் செய்வது விசேஷம். தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வரும். எந்த இடத்தில் எதை பேசினால் நல்லது நடக்கும் என்கிற புரிதல் தேவை. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பிறரிடத்தில் பேசி பிரச்சனைகளை சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதாலும் சுக்கிர பகவானை நீங்கள் வழிபட்டால் எல்லா வேலைகளும் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்க வாய்ப்புகள் உண்டு. முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபத்தை பெறுவீர்கள். வங்கி கடனில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறரால் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சுப விரயங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடைய எதிர்கால விஷயங்களுக்காக, வருமானத்திற்காக சில பல முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீர்கள். நன்மையாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ
ரிஷபராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நாள் வரலட்சுமி விரதம். இந்த நாளில் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு எப்படி செய்யலாம் என்கிற முறைகளை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முறையாக கேட்டு பயன்பெறுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி கிரகங்கள் எப்படி பார்க்கிறதோ இருக்கிறதோ அமைகிறதோ அந்தந்த வீட்டிற்குண்டான படிதான் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கிரகங்களினுடைய ஆளுமைக்குட்பட்டுதான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆக கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ அது போறதால் தினம் தினம் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய நிலை மாறிக்கொண்டே இருக்கும். எதுவும் நிரந்தரமாக இருக்காது. கவலையாகட்டும் சந்தோஷமும் ஆகட்டும் சரி, கிரகங்கள் நகருவதால் உங்களுக்கு அந்தந்த வீட்டிற்கு ஏற்றபடி மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். எதிலும் கவனம் செலுத்த முடியாது. மிக சோம்பலாக உணர்வீர்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களே இன்றைய நாள் மந்தமாக ஓய்வு கிடைத்தால் போதும் என்று ஒரு இடத்தில் உட்கார்வீர்கள். வேலையினுடைய தன்மைகளை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். சாதாரண வேலைகள் செய்வதாக இருந்தாலும் அவை தள்ளிக்கொண்டே போவீர்கள். நேரத்திற்கு உட்பட்டு வேலைகள் நடக்க முடியாது. கொடுத்த பொறுப்புகளையும் நீங்கள் மிக சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். வேலை தொடர்பாக எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் கால தாமதங்கள் ஆகும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். வண்டி வாகன பயணங்களில் செல்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாலை விதிமுறைகளை பின்பற்றுவது, காவல்துறையினரிடத்தில் தேவையில்லாமல் அபராதம் செலுத்தாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உறவுகளிடம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாள். யாரையும் மனம் புண்படும்படியாக பேசிவிட வேண்டாம். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். பண வரவு என்பது உங்களுக்கு சில நேரம் கேள்விக்குறியாகவே இருக்கும். எதிர்பார்க்காமல் எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல் மிகுந்த அடக்கத்தோடு செயல்பட்டால் நல்லது. நிதானமாக இருக்க வேண்டிய நாள் ரிஷபராசி அன்பர்கள். வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி வாடிக்கையாளர்களுடைய வருகை என்பது சற்று சொற்பமாகத்தான் இருக்கும். ராசிக்குண்டான அமைப்பு படி பார்க்கும்போது மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் காலதாமதம் இருக்கும். தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு சில நேரம் புரிதல் என்பது இருக்காது. படிப்பது என்பது ஆர்வம் இல்லாத ஒரு தன்மையாக இருக்கும். எல்லா விதமான விஷயங்களையும் தள்ளிக்கொண்டே போவீர்கள். வேகம் என்பது காணப்படாது. மனக்குழப்பமாக இருக்கும். தேர்வு செய்வது என்பது கஷ்டமாக உணர்வீர்கள். கணவன் மனைவி கிடைக்கே சில நேரம் புரிதல் என்பது இருக்காது. வீட்டில் தேவையில்லாமல் வீண் பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் வேண்டாம். நிதானத்தை கடைபிடித்தாலே போதும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில காரியங்கள் தாமதமாகும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை தேவை. தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் தலைமை அதிகாரிகளோடு சில செயல்களை ஒத்துப்போவதே நல்லது. அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. இன்றைய நாள் ஸ்ரீ வரலட்சுமி தாயாருக்கான நோன்பு. வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். நித்திய சுமங்கலியாக வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பொன் பொருள் சேரும். ஆபரணத்தின் உண்டான நிலையில் உயர்வு ஏற்படும்.
வழிபாடு முறைகளை முறையாக செய்தால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறைவதால் சில செயல்களில் மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கவனமாக இருங்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். அனுபவங்கள் கிடைக்கும். புது நிலையில் உயர்வு ஏற்பட முயற்சிகள் என்பது உங்களுக்கு காலதாமதமாகும். அங்கீகாரம் தள்ளிக்கொண்டே போகலாம். கவனமாக செயல்படுங்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும். மனதில் எண்ணிய வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். நல்லபடியாக வேலையை முடித்தோம் என்கிற சந்தோஷம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு ஆத்ம சந்தோஷம் உண்டாக்கும். மிதுனராசி அன்பர்களே, எண்ணியதை திருப்திகரமாக முடிப்பதால் உங்களுக்கு வருமானமும் பெருக்கும். லாபம் அதிகரிக்கும். உயர்வு ஏற்பட வழிவகை உண்டு. பிரபலமானவர்களுடைய சந்திப்பு காரணமாக சில மாற்றம் வரலாம். வேலை வாய்ப்புக்காக வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமையும். வெளியூர்களில் இருந்து உங்களுக்கு சுப செய்திகள் வரும். வீட்டில் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் பேரானந்தம் நிலைத்தே நிற்கும். திருப்பணி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். ஆலய வழிபாடு உங்களுக்கு ஆயிரம் நன்மைகளை தரும். குல தெய்வத்தினுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. நீங்கள் செய்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். மங்களகரமான நாள். சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ஸ்ரீ வரலட்சுமி நோன்பு விரத வழிபாடு. வருமானம் பெருக, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய, தீர்க்க சுமங்கலி மகா பாக்கியம் பெற்றிட இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் என்ன என்பது பற்றி இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. வேலையில் இருப்பவர்களுக்கு புது வகையான பொறுப்புக்கு தகுந்தாற்போல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலமாக நல்லதொரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அன்பு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மிதுனராசி அன்பர்களுக்கு உடல் நலம் நன்றாக இருக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து சின்ன பிரச்சனைகள் தீரும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். சீக்கிரமாக வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்குள் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைக்காக நிகழ்கால வசதியை அதிகரித்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாகும். தெய்வீக வழிபாடுக்கு உகந்த நாள். இறை பிரார்த்தனை மூலம் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் ஏற்படும். இறை பிரார்த்தனை நன்மையை தரும். நல் வழி பிறக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
நல்லதொரு தீர்வுகள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி வியாபாரம் சிறக்கும். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். மன நிறைவோடு லாபமும் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் வரலட்சுமி விரதம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, வருமானத்தை அதிகப்படுத்துவதில் நாட்டம் உண்டாக்கும். சேமிப்பை குழந்தைகளுடைய பெயரில் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். வருமான வரவை அதிகப்படுத்துவதற்கான சில முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு பெறுவீர்கள். விவசாயம் சம்பந்தமான துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோக வேலைகளில் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரம் கூடாது. இருந்தாலும் வெற்றி நிறைந்த நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். எதையும் செய்ய முடியும் என்கிற வைராகியம் இருக்கும். தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். இழந்த வேலைகள் கூட மீண்டும் கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்லதொரு பேச்சுவார்த்தைகள் கைகூடும். நன்மைகள் மிகுதியாகும். தொட்ட காரியங்கள் துலங்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. இன்றைய நாள் ஸ்ரீ வரலட்சுமி விரதம் மகிமை. ஆகவே பெருமாளையும் தாயாரையும் நீங்கள் வழிபட்டால் குபேர சம்பத்து உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். ஸ்திரமாக அமையும். செய்யக்கூடிய வேலையில் பொறுமை என்பது வேண்டும். அதிகமான பேச்சுக்கள் கூடாது. நிதானமாக செயல்படுங்கள். அதுவே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த நாள் ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சிம்மராசி அன்பர்களே, ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ வரலட்சுமி விரதம். நீங்கள் பூஜையை எப்படி செய்யலாம், செய்தால் என்ன பலன் என்பதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக கேட்டு பலன் பெறுங்கள். சிம்மராசி அன்பர்களே, முயற்சிக்கு தகுந்தாற் போல் அங்கீகாரம் உங்களுடைய செயல்களுக்கு கிடைக்கும். வேலை உத்தியோகத்தில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். வெளியிடங்களில் கொடுத்து வைத்த பணம் மீண்டும் கிடைக்கலாம். மனதிற்கு பிடிக்காமல் இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது சரியாகும். உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய பெயர் மிகப்பெரிய உச்சத்தை ஏற்படுத்தும். மனதிற்கு பிடித்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றமான தருணங்கள் ஏற்படும்.
கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, ஊடகத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலும் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தவறிப்பான சில வாய்ப்புகள் மீண்டும் வந்து சேரும். பிரகாசமான எதிர்காலம் உண்டு. ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உங்கள் ராசிக்கே ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். மறைவு ஸ்தானத்தில் இந்த ஒரு மாதம், ஆடி மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். ஆவணி பிறக்கக்கூடிய நாளில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே கவலை வேண்டாம். பழைய பிரச்சனைகளுக்கு சில முடிவுகள் கிடைக்கும். தைரியமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தைரியம் இருக்கும். தெய்வ அனுசரணையோடு, தெய்வீக அனுகிரகத்தோடு நீங்கள் வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு வந்தால் இன்னும் நல்ல பலன்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையாரை வழிபடுங்கள். ஸ்ரீ லட்சுமி கணபதியை வழிபடுவது இன்னும் விசேஷம். வக்ரதுண்ட மகா காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்ன குரு மேதேவ சர்வ காரியேஷு சர்வதா என்று சொல்லி விநாயக பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நன்மைகள் அதிகரிக்கும். வாக்கு சித்தி நன்றாக இருக்கும். பேசக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும். நிரந்தரமான பணி உயர்வு கிடைக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. இன்றைய நாள் ஸ்ரீ வரலட்சுமி விரதம் என்பதால் விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அவர்களுக்கு ஏற்றபடி குறைகள் இருப்பின் அவை நிவர்த்தியாகும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மாற்றமான நாளாகத்தான் இருக்கும். நல்லதொரு தருணங்கள் அமையும். புதியதொரு முயற்சிகள் கைகூடி வரும். சந்தோஷமாக இருப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் மேம்படும். எதையும் செய்ய வேண்டும் என்கிற துணிவு இருக்கும். தைரியம் வலுக்கும். பொது காரியங்களில், மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு நல் வாய்ப்புகள் பெருகும். இந்த நாள் சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் ஸ்ரீ வரலட்சுமி விரதம். ஸ்ரீ வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு ஆனந்தமயமான நிலை ஏற்படும். 16 வகையான செல்வங்கள் கிடைக்கும். சுபத்தோடும் லாபத்தோடும் நீங்கள் மிக சிறப்பாக வாழ்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது இருக்காது. தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக நாட்டங்கள் வளர வளர ஆர்வம் பெருக எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். தெய்வ பணிகளில் ஈடுபடுங்கள். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் பிறக்கும். சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் நெருக்கடிகள் குறையும். வியாபார வேலைகளில் ஒத்துழைப்பான சூழல் அமையும். பூர்வீகம் சம்பந்தமான சுப விரயங்கள் ஏற்படலாம். இன்பம் நிறைந்த நாளாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான்,
குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். இயந்திரம் தொடர்பான விஷயங்களில் புரிதல் என்பது தேவை. பிற நபர்களிடத்தில் பேசக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். வீட்டில் பெரியவர்கள், வயதானவர்கள், மூத்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு ஆதரவு ஏற்படும். சந்திர பகவானை வணங்குவதால் மனக்குழப்பங்கள், மன கிளேசங்கள் அகலும். பிறருடைய வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் மிகுதியாகவே பிறக்கும். அசதி இருக்கும். மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் தனித்திறமை வெளிப்படும். சாத்வீகமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பெரும்பாலும் நன்மைகள் நிறைந்த நாளாகத்தான் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ வரலட்சுமி விரத மகிமை நாள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனுடைய ஆளுமை நிறைந்த நாள். சுக்கிர பகவானே உங்கள் ராசிநாதன். வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ மகாலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்தால் 16 வகை செல்வங்கள் உங்களுக்கு சித்தியாகும். குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வீட்டினுடைய போக்கு மகிழ்ச்சியை தரும். வீட்டில் சந்தோஷம், மன நிம்மதி, ஆனந்தம், அற்புதம் நிறைந்த நாளாகும். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஆர்வங்கள் உண்டாகும். தலைமை அதிகாரிகளுடைய வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். பணம் தொடர்பாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைந்து வரும். ஏதாவது ஒரு வகையில் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மனதில் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும். சமூகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். ஆத்மார்த்தமான மன அமைப்பு உங்களுக்கு உண்டு. தெய்வீக காரியங்களின் மூலம் அனுகூலம் நிறைந்த நாளாகும். கால்நடை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். வேளாண்மை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும். கால்நடை மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்லலாமா என்கிற எண்ணங்கள் இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை சிறுக சிறுக கவனித்துக் கொண்டே வருவீர்கள். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில், பொருளாதார நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சாந்தம் நிறைந்த நாளாகும். உறவினர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். மனதில் தெம்பும் தைரியமும் பிறக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி தேவியினுடைய அனுகிரகம் கிடைக்கும். துர்கா, லட்சுமி, சரஸ்வதி 3 முப்பெரும் சக்திகள் தேவியர்களுடைய வழிபாடு உங்களுடைய சகல பிரச்சனைகளை தீர்க்க வல்லது. நன்மைகள் பிறக்கும். ஆனந்தம் உருவாகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மனதில் புரிதல்கள் அதிகரிக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணங்கள் உருவாகும். நன்மைகள் பிறக்கும். உற்சாகம் இருக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது முயற்சிகளை அதிகம் மேற்கொள்வீர்கள். இருந்தால் சில நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் வருவது உண்டு. தினம் தினம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் மற்றும் சந்திர பகவானுடைய நகர்வுகளுக்கு தகுந்தாற் போல்தான் பலன்கள் அமையும். அந்தந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் சந்திர பகவான் இருக்கும் போது உங்களுக்கு மாறுபட்ட பலன்களும் ஏற்படும். இன்றைய நாள் பார்க்கும் பொழுது வரலட்சுமி விரதம் காலை பொழுதிலிருந்தே உங்களுக்கு சுமூகமாகத்தான் இருக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே தொடங்குகிறது. நம்பிக்கையாக இருங்கள். இன்றைய நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புங்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமானதாகவே அமையும். தர வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். சமூக வேலைகளில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். வீட்டில் இருப்பவர்களால் ஆதரவு உண்டு. செய்யக்கூடிய தொழில் நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு மன மகிழ்ச்சியை தரும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உடல் மனம் இரண்டுமே சீராகும். மனநிலையில் இருந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். முயற்சி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். குல தெய்வ வழிபாடு நன்மையை தரும். விருத்தி நிறைந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. நல்லதொரு ஆதரவுகள் கிடைக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அனுபவங்கள் மேம்படும். வாக்கு சாதுரியம் உண்டாகும். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளுடைய வழிபாடு நல்லது. புத்துணர்ச்சியான நாளாகவே அமையும்.
எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும், நன்மைகள் நிறைந்த நாள். சோர்வுகள் நீங்கும், புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் ஆனந்தம் ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஸ்ரீ வரலட்சுமி விரதத்தினுடைய அற்புதமான நாள். புதிய துறை சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாகவே தொடங்குகிறது. இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குதூகலமும் நிறைந்தே இருக்கும். வீட்டில் சுபகாரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சீராகும். ஆவணி மாதம் பிறந்தவுடன் அதிகமான நன்மை நல்ல விஷயங்கள் உங்களை நாடி வரும். தனுசு ராசி அன்பர்களே, முன்கோபத்தால் சில மனக்கசப்புகள் நட்பு வட்டாரத்திலும் சரி, உறவுகளிடத்திலும் வரலாம், குடும்பத்திலும் வரலாம். பேச்சுக்களில் நிதான போக்கு தேவை. தாய்மாமன் வகையில் ஆதரவான சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். வெளி வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். ஓய்வு நிறைந்த நாளாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும். புதுமையான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். முன்னேற்றகரமான நாட்களாக அமையக்கூடும். நட்பு வட்டாரங்கள் சீராகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். நன்மைகள் மிகுதியாகும். ஆனந்தம் நிறைந்த நாளாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல அற்புதங்களை கொடுக்கும். நல்லதொரு அனுபவங்கள் மேம்படும். ஆனந்தம் சந்தோஷம் நிறைந்த நாளாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் சேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் போது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 3ஆம் வீடு ராகு பகவானுடைய சஞ்சார். இனம் புரியாத சிந்தனைகள் மற்றும் சில செயல்களினால் குழப்பம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபட்டாலும் அவை சோர்வாகவே இருக்கும். கடந்த கால பிரச்சனைகளை பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். மனநிலையில் சில மாற்றங்கள் வரலாம். சொத்துக்கள் மூலம் அனுகூலமான சூழல் அமையும். பிறருடைய கருத்துக்களை சில நேரம் கேளுங்கள். மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாதீர்கள்.
மிக நெருங்கிய உறவுகள் ஆகட்டும் அல்லது உடன் பிறப்புகள் ஆகட்டும், எதிலும் அளவாக இருப்பதே நல்லது. குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாக்கும். வியாபாரம் சம்பந்தமான வேலைகளில் அலைச்சல் உண்டாக்கும். பாராட்டு நிறைந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வான நாளாக இருக்கும். கலை சம்பந்தமான வேலையில் நாட்டம் இருக்காது. அரசு சார்ந்த வேலைகள் உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும். புதிய முயற்சிகளின் பலனால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி அம்பிகை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்குங்கள். காஞ்சி காமாட்சி அன்னையினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிம்மதி, சந்தோஷம், அன்பு, ஆனந்தம் ஏற்படும். அனுகூலமான நாளாக அமையும். சந்தோஷமாக இன்றைய நாளுக்கான செயல்களை தொடங்குவீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகச் சிறப்பு. சில வேலைகள் அலைச்சலாகவே இருக்கும். நடக்க வேண்டிய வேலைகள் உங்களுக்கு காலதாமதமாக இருக்கும். வேலை பளு கூடுதலாகும். ஓய்வு என்பது இருக்காது. அலைச்சல்கள் உண்டாக்கும். கவனமாக செயல்படுங்கள். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் ஸ்ரீ வரலட்சுமி விரதம். பேச்சு வன்மையினால் காரிய அனுகூலம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெம்பும் தைரியம் அதிகரிக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்குள் வெளிப்படும். அலுவலக விஷயங்களில் இருந்து இழுபறிகள் தீரும். மற்றவர்களோடு நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சிந்தனைகளில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். தலைமை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் மற்ற உத்தியோகஸ்தர்களுடைய ஆதரவும் கிடைக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் நாட்டம் ஏற்படும். சம்பாதிப்பதை சேர்த்து வைக்க முயற்சி செய்வீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். கல்வி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு நுணுக்கங்களை அறியக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வருமானம் உயரும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வெளியூர் சம்பந்தமான வேலைகள், சில முயற்சிகள் கைகூடும். பரிவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அனுகூலம் ஏற்படும். ஆனந்தம் நிறைந்த நாளாகும். மனதில் அமைதி, சந்தோஷம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான
பிரச்சனைகள் குறையும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. அதிலும் துர்கை அம்மனுடைய வழிபாடு, காளி தெய்வத்தை வணங்கினாலும் பல சிறப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களே, நல்லதொரு மாற்றம், முன்னேற்றங்கள் பிறக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும், முன்னேற்றங்கள் பிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். மன நிறைவு நிறைந்த நாள், முன்னேற்றங்கள் பிறக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் ஒரு கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது வியாபாரம் சம்பந்தமான வேலைகளில் லாபம் மேம்படும். அரசு தொடர்பான வேலைகள் சாதகமாக நிறைவேறும். சமூக சிந்தனை இருக்கும். வேலையில் இருப்பவர்கள், மக்கள் பணிகளில் இருப்பவர்கள் விவேகமாக இருக்க வேண்டும். கௌரவ பொறுப்புகள் மூலம் செல்வாக்கு மேம்படும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகலாம். செலவுகளின் தன்மைகளை உணர்ந்து செயல்படுங்கள். பாசம் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். தடை தாமதங்கள் நீங்க ஸ்ரீ மகாலட்சுமி தெய்வத்தை வணங்கினாலே போதும். காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் சிறப்பு. உடல் நலம் நன்றாக இருக்கும். மனோதிடம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். தேக பலம் அதிகரிக்கும். தெய்வ பலம் கூடும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் பெற்று பல சிறப்புகளை பெற்று சிறப்பாக வாழ்வீர்கள். மீனராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மன நிறைவு ஏற்படும். சந்தோஷமாக இருப்பீர்கள். உற்சாகங்கள் பிறக்கும். ஏற்றங்கள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பண பிரச்சனைகள் தீரும். முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் சற்று கவனமாகவே இருங்கள். அதிகமாக பேசி வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக இருப்பீர்கள். சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு, புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. லாபங்கள் மேம்படும். நன்மைகள் அதிகரிக்கும். விவேகமாக இருப்பீர்கள். வியாபாரத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எதிலும் பொறுமை, நிதானம் தேவை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. மாற்றமான நாளாக இருக்கும். பாசம் நிறைவாக இருக்கும். செலவுகளின் தன்மைகளை உணர்ந்து செய்வீர்கள். சில செலவுகள் உங்களுக்கு அதிகமாகலாம். மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.
நற்பவி நற்பவி நற்பவி.